بسم الله الرحمن الرحيم. இந்த தர்கா வழிபாட்டையும் தனிநபர் வழிபாட்டையும் தரீகாவையும் ஆதரிக்கக்கூடிய நியாயப்படுத்தக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்னவென்று சொன்னால், நம்ம எவ்வளவுதான் சான்றுகளை குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுத்து வைத்து இதெல்லாம் செய்யக்கூடாது, இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, இது நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்றெல்லாம் நம்ம சொன்னாலும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, நாங்க அவுலியாக்கள்கிட்ட பிரார்த்தனை செய்வது அவங்கள அல்லாஹ் என்று நினைத்து நாங்கள் பிரார்த்தனை செய்யவில்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதையெல்லாம் அவங்க தருவாங்க என்றும் நாங்கள் நினைக்கவில்லை. நாங்க என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், அந்த பெரியார்கள் அல்லாஹ்விடத்தில் வாங்கி எங்களுக்கு தருவார்கள், அவங்களே படைக்கக்கூடியவர்கள் என்றோ அவர்களே ரிஸ்க் அளிக்கக்கூடியவர்கள் என்றோ அவர்களுக்கு சுயமான சக்தி இருக்கிறது என்றோ நாங்க நினைக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்றுதான் அவங்களை நினைக்கிறோம். நாங்க எதுக்காக நாங்கள் இந்த பெரியார்கள் மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்ட்ட கேட்கிறோம் என்றால், நாங்க அவங்கள்ட்ட கேட்ட உடனே அவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ்ட்ட வாங்கி எங்களுக்கு தருவார்கள். இந்த நோக்கத்திற்கு நாங்கள் செய்யும் பொழுது இது எப்படி தவறாக ஆக முடியும், இது எப்படி இணை கற்பித்தல்ல வர முடியும் சொல்லும் பொழுது அதை செய்யக்கூடியவங்களுக்கு அந்த உறுத்தல் போய் விடுகிறது. ஆமா சரிதானே, நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லிட்டோம், அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வச்சிட்டோம், அவங்கள இறைவன்ல ரெண்டு இறைவன்ல அவங்க ஒரு இறைவன் என்று நம்ம சொல்லவா செஞ்சோம் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த செயலை நியாயப்படுத்துறாங்க. ஆனால் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே, ஆனால் அவங்கள அல்லாண்டு நினைக்காம இருக்கட்டும், இதுவரைக்கும் நம்ம எடுத்து காட்டின ஆதாரங்கள்ல இருந்து அவங்களுக்கு செவி ஏற்க மாட்டார்கள் இருக்கிறது, தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறது. அவங்களுக்கு அப்படியான ஒரு ஆற்றல் அல்ல கொடுத்தாவது தருவான்னு சொன்னா அதுக்கு பொறுப்பு இருக்கணும்ல. அவங்க சுயமா தரமாட்டாங்க, அல்லாஹ் கொடுத்து நமக்கு தருவாங்க என்று சொன்னால் அதுக்குரிய ஆதாரத்தை கொடுங்க. இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான், அல்லது அவங்க வழியாத்தான் அவங்களுடைய மூலமாகத்தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காவது ஆதாரத்தை கொடுங்கன்னா ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனால் இது அல்லாஹ்வுடைய இடத்தில் நாங்க வைக்கல என்று சொல்வதன் மூலமாக தங்களுடைய இந்த செயலை அவங்க நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனா நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் எந்த மாதிரி நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்பதை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது இவங்க எதை சொல்றாங்களோ அதைத்தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு கபரு வணங்கக்கூடியவர்களும் தர்காக்கள் பெரியார்கள் மகான்களை வணங்கக்கூடியவர்களும் இப்ப என்ன காரணம் சொல்றாங்க, நாங்க அவங்களை அல்லாஹ்னு சொல்லல, அல்லாஹ்வை போன்ற ஆற்றல் பெற்றவர்கள் நாங்க சொல்லல, நாங்க துஆ செய்வோம், அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, நம்ம இவங்க அவங்கள்ட்ட துஆ செய்வாங்களாம், அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, வாங்கி தருவாங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இது எப்படி தப்பா கேட்கிறாங்க. இது சரியானதா இருக்குமையானால் அபூஜஹல் செஞ்சதை கூட நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எதிரிகளா இருந்தாங்களே அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், அவங்க செஞ்ச செயலையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன், மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த மக்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களா தான் இருந்தாங்க. அல்லாஹ்வே என்னன்னு தெரியாத மக்களுக்கு அல்லாஹ்வை சொல்லித்தர வரல. நம்ம இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மக்காவில் இருந்த மக்களுக்கு அல்லாஹ்னா என்னன்னு தெரியாது, அல்லாஹ் அவங்க நம்பினதே இல்ல, கண்ட கல்லை மண்ணையும் தான் கடவுளா கருதி கொண்டிருந்தார்கள், அதனாலதான் அவங்களை இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுது என்று இவங்க தப்பா விளங்கி வைத்திருக்கிறார்கள். மக்காவில் இருந்தவர்கள் என்ன நினைத்தாங்கன்னா, அல்லாஹ்வை நம்ம நம்புறதை விட, நம்மனா இந்த கபர் வணங்கிகள் நம்புவதை விட நன்றாக நம்பினார்கள், இவர்களை விட உயர்வாக சிறப்பாக அல்லாஹ்வை அவர்கள் நம்பினார்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தகப்பனார் பேர் என்னன்னு கேட்டா எல்லாரும் அப்துல்லான்னு சொல்லுவாங்க. இதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேர் என்ன, அத்தா பேர் என்னன்னு கேட்டா அப்துல்லான்னு சொல்லுவாங்க. அப்துல்லாக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ்வின் அடிமை. அப்துல்லான்னு என்ன அர்த்தம், அல்லாஹ்வின் அடிமை. அப்ப நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி அப்துல்லான்னு பேர் வைக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் பத்தி தெரியாம வச்சிருப்பான். அல்லாஹ் பத்தி தெரிய போய் தானே அல்லாஹ்வின் அடிமைன்னு அவங்க வாப்பாவுக்கு பேர் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருக்கு ரசூலுல்லாஹ் பேர் வச்சிருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருக்கு அவங்க தகப்பனார் பேர் வச்சிருப்பாரு, பாட்டனார் வச்சிருப்பாரு. அந்த பாட்டனாருடைய உள்ளத்துல அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான்னு தெரிஞ்சிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு தான் நம்ம எல்லாம் அடிமைன்னு ஒரு விளங்கி இருக்கிறாரு, நம்ம பிள்ளையும் அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்கட்டுமே என்று நினைத்து தானே அப்துல்லான்னு பேர் வச்சிருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துதான் அல்லாஹ்வை சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க வாப்பாக்கு எப்படி அப்துல்லான்னு பேர் வந்திருக்கு?
இது யார்ட்டையும் கேட்காம 72 கூட்டத்திலையும் கருத்து வேறுபாடு இல்லாத ஏகமானதான ஒரு டாபிக் தானே இது. ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேர் அப்துல்லா என்பதுல எந்த குரூப்புக்காவது ரெண்டாவது கருத்து இருக்குதா? அனைவரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அவங்க தகப்பனார் பேர் அப்துல்லா தான், ரசூலுல்லாஹ் முஹம்மது அப்துல்லா தானே கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் வேணும்? மன்னர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுதுலாம் மின் முகமது இப்னு அப்துல்லா இலா ஹிர்கல் அலீமி ரோமாபுரி சக்கரவர்த்திக்கு அப்துல்லாவின் மகன் முகமது எழுதிக் கொள்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபால் எழுதும் போதே தன்னுடைய தகப்பனார் பேர் அப்துல்லா தானே சொல்லி இருக்கிறாங்க. இதுல யாருக்குமே ரெண்டாவது கருத்து இல்லை. இல்ல அப்ப அல்லாஹ்வைத்தான் எஜமான், நம்ம அல்லாஹ்வின் அடிமை என்பதை அவங்களும் தானே நம்பி இருந்தாங்க. அப்ப ஏன் ஷிர்க் செஞ்சாங்கன்னு சொல்றோம்? அல்லாஹ் மறுக்கலையவன், அல்லாஹ் எஜமான் ஒத்துக்கிட்டு தானே இருந்தான். இதுவே பெரிய ஆதாரமா இருக்கிறது. இது போக குர்ஆன்லயே அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். என்ன சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல 29வது அத்தியாயத்துல 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலையின் சால்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த. முகமது நபியே, நீங்கள் போய் உங்க மக்கள்கிட்ட, உங்க சமுதாய மக்கள்கிட்ட போய் வானங்களை படைத்தவன் யார் என்று கேட்டு பாருங்கள், பூமியை படைத்தவன் யார் என்று யார்கிட்ட, இந்த அபூஜஹல் கேட்க சொன்னான்ல. இந்த அபூஜஹல் அபூலஹப் இருக்கிறாங்களே, உங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க, வானங்களை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார், சஹர ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பவன் யார் என்று நீங்கள் அவர்களிடத்தில் கேட்பீர்களேயானால் லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். அபூஜஹல்கிட்ட போய் வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவானா, பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவானா. அப்ப எங்க பேர் அவன் கரெக்டா சொல்லிக்கிறானே, வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்ங்கறான், பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா இவங்க சொல்ற மாதிரி அல்லாஹ்னு தான் சொல்றான், சூரிய சந்திரன் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்குங்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்ற இப்படி சொல்லிவிட்டு ஃபன்னா யூஃபுகும், பிறகு ஏன் திசை திருப்பப்படுகிறார்? அல்லாஹ் வணங்கிட்டு போயிட வேண்டியதானே? அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்றாங்க, அப்புறம் ஏன் வேற ஆள் போய் வணங்குறான்? அல்லாஹ்வை படைச்சவன் ஒத்துக்கிட்டு வேற ஆள் வணங்குறாங்க. படைச்சவன் யாருன்னு கேட்டா இந்த கல்லுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, படைச்சவன் யாருன்னு கேட்டா இந்த சிலைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, படைச்சவன் யாருன்னு அவன் தாங்கிறாங்க. இது சொல்லி இருக்கிறாங்க. இது 29, 61 இருக்கிறது. அதே மாதிரி 29, 63 அது தொடர்ந்து அடுத்த வசனத்தில் இருக்கிறது, உலையின் சால்தவும் மண் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மான், வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்து ஃபஅஹ்யா பிஹில் அர்ல மின் பாதி மௌத்திஹா, பூமி வறண்டு போன பிறகு இந்த பூமிக்கு உயிர் கொடுக்கிறானே, செழிக்க செய்கிறானே, செழித்து வளர செய்கிறானே, அவன் யார் என்று கேளுங்கள். வானத்திலிருந்து மழையை இறக்கி காஞ்சி போன பூமியை செழிப்புற்றதாக ஆக்குகிறானே, அவன் யார் என்று உங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க. கேட்டீர்களே ஆனால் லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. மாட்டிக்கிட்டே இப்ப வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்ங்கற, பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்ங்கற, மலை இறக்குனது யாருன்னு கேட்டா அல்லாஹ்ங்கற. அல்லாஹ்ட்ட கேளுன்னா இங்கதான் கேட்பாங்கறான். அப்ப அதுதான் அல்லாஹ் என்ன செய்றான், குல் அல்ஹம்துலில்லாஹ், இந்த பதில தான் அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு பல் அக்ஸருஹும் லா யாகிலூன், ஆனாலும் அதிகமான மக்கள் புரியாம இருக்கிறாங்க. இவ்வளவு தெளிவா இருக்கு, வானத்தை படைச்சான்னு சொல்றாங்க, படைச்சது கேட்டு போக வேண்டியதானே? எவன் படைச்சான்னு சொல்றான்னு அவன் ஒத்துக்கிறவும் செய்யறாங்க, அவன் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இது என்னப்பா நீங்க விளங்காத மக்களா இருக்கிறீங்களேன்னு 29, 63 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 43, 87 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலையின் சால்தஹும் மன் ஹலகஹும், அவங்களை யார் படைச்சதுன்னு கேளு போய். வானம் பூமியில கிடக்கட்டும், அட அபூஜஹல உன்னை எவன்டா படைச்சது, அட அபூலஹப் உன்னை எவன் படைச்சதுன்னு கேளு, அவங்களை யார் படைச்சதுன்னு கேட்டு பாரு. கேட்டால் இல்ல யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் படைச்சாங்கங்கறான். அபூஜஹல்ட்ட போய் உன்னை யாருப்பா படைச்சதுன்னு என்ன செய்யறது, இந்த சாமி படைச்சு சொல்ல மாட்டேங்கிறான், இந்த அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்றான். சொல்லிட்டு ஃபன்னா யூஃபுகன், அப்புறம் ஏன் திரும்ப திசை திருப்பி போறீங்க என்ற 43வது அத்தியாயத்துல 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனங்கள்லாம் எதை காட்டுது? மக்கா காபீர்கள் நம்ம சொல்றோமே, அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையை தெளிவாக எடுத்து காட்டக்கூடிய வசனங்கள். அவங்க எந்த மாதிரி கடவுளை பற்றி புரிந்து வைத்திருந்தார்கள் என்பதற்கு குர்ஆன் இவ்வளவு தெளிவான ஆதாரத்தை நமக்கு தருகிறது. அப்ப இன்னும் சொல்ல போனா ஒரு வகையில் பார்த்தா இவங்களை விட அவன் கொஞ்சம் பரவாயில்லை. ஏன்னா இவனு அல்லாஹ் படைச்சான்னு சொல்லிட்டு அவளியார போய் கேட்கறான். அவன் என்ன செய்வான்னு கேட்டா அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்லிக்கிடுவான். அல்லாஹ்ட்ட தான் பெரிய விஷயங்களை கேட்பான், சின்ன விஷயத்துக்கு இங்க வந்துருவான். அவன் என்ன செய்வான், பெரிய பெரிய விஷயங்களுக்கு யார்கிட்ட போயிடுவான். பெரிய விஷயம்னா ஒரு பயங்கரமா உலகம் அழிகிற மாதிரி ஒரு பிரளயம் சுனாமி மாதிரி வருதுன்னு வைங்க, யாரெல்லாம் நீ தான் காப்பாத்துருவான். தலைவலி காய்ச்சல் வருதுன்னு வைங்க, அவளியாவே நீங்க கூப்பிடுற மாதிரி என்ன செய்வான், அங்க உள்ள சிலையை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுவான். அப்படி நல்லா சொல்றான். ஏன்டா பெரிய பெரிய மேட்டு வரும்போது என்ன கூப்பிடுற, சின்ன சின்னதுக்கு மட்டும் வேறாட்டு போவியா? இவங்க பெருசுக்கு போறாங்க இல்லைங்க. அதான் மக்கா காபிராச்சு, அவன் பெருசுக்கு அல்ல
சின்னதுக்கு அவுளியான்னு வச்சிருந்தாங்க. இவன் என்ன பண்றான்னு கேட்டா, பெருசா இருந்தாலும் புள்ள பேரு வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம், பிரசவம்ங்கிறது. யாமுயிதேன்னு சொல்லிட்டு பொம்பளை என்ன செய்யறா, புள்ள பெறான். எங்க பகுதியில் எல்லாத்துக்கு மொய்தீனை தான் கூப்பிடணுமா, இருக்கல பெரிய மேட்டரா இல்லையா புள்ள பெறதுங்கிறது, அது மறுபிறவைன்னு சொல்லுவாங்க. பெரிய விஷயத்துக்கு என்ன அல்லாஹ் கூப்பிடாம யார கூப்பிடுறான், செத்து போனால கூப்பிடுறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, குல் நபியை நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, அரஐத்துக்கும் இன் அதாக்கும் அதாபுல்லாஹி அவ் அத்தத்துக்கும் சாத்து, திடீரென்று அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வந்து விட்டால் அல்லது கியாமத்தினாலே வந்து விட்டால், கைரல்லாஹி ததுஊன், அல்லாஹ்வை தவிர வேற எவனையாவது கூப்பிடுகிறா நீங்க? இல்ல கூப்பிட மாட்டீங்க. பல் ஈயாஹு ததுஊன், அவனை தானே கூப்பிடுறீங்க. பெரிய கஷ்டம் பெரிய துன்பம் வந்து விட்டால் யாரை கூப்பிடுறீங்க? என்னை தானே கூப்பிடுறீங்க. அப்ப எக்ஸ்பி மாத்ததுவுன, நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை அல்லாஹ் வந்து நீக்கி வைத்து விடுகிறான். எந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்ற சொல்கிறீர்களோ அதை அல்லாஹ் வந்து விலக்கி விடுகிறான். விளக்குனவன தன் சவுன மாத்து சிரிக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்றீங்க, இணை கற்பிச்சீங்க, அது மறந்துடுறீங்க. பெரிய பிரச்சனை வந்தவன இந்த கல்லு மண்ணெல்லாம் யாவது வர மாட்டேங்குது, அல்லாஹ் உன்னை விட்டா ஒண்ணும் கிடையாதுங்கிறீங்க. அப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு மட்டும் மாறிக்கிறீங்களே நல்லா கேட்கறான். 6வது சூறாவுல 41வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றான் பாருங்க, நீங்க வந்து கடல்ல பிரயாணம், கப்பல்ல பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறீர்கள். ஒய்தா மஸ்ஸகுமுல் ஃபில் பஹரி, கடலில் நீங்கள் பயணப்பட்டு போகும் பொழுது லல்லமன் துதுவுன இல்லா ஐயாஹு, அவனை தவிர யாரையாவது அழைக்கிறீராப்பா? கடல்ல போகும்போது மட்டும் யானை கூப்பிட மாட்டேங்கிறான். ஏன்? அவனுக்கு தெரியும் கடல் பயங்கரமான நெருக்கடியான இடம், இந்த இடத்துல அல்லாஹ் விட்டா எந்த ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான், கடல்ல புயல் காத்து மழை அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு வைங்க, சூறாவளி சொல்லிட்டு அடிக்குதுன்னு வைங்க, அப்ப என்ன செய்வானா, லல்லமன் ததுவுன இல்லா ஐயாஹு, அவனை தவிர நீங்க வேற எவனையாவது அழைக்க உன்னை செஞ்சிருக்கிறீங்களா? மறந்து விடுகிறீர்கள் எல்லாத்தையும். பலம்மா நஜ்ஜாக்கும் இலல் பர்ரி, தரையில கொண்டாந்து கரையில கொண்டாந்து உங்களை சேர்த்த உடனே ஆரல் தும், அவனை புறக்கணிக்கிறீங்களேப்பா. கடல்ல இருக்கும்போது அல்லாங்கிற, கடல்ல இருந்து காப்பாத்தி உன்னை கரை சேர்த்த உடனே வேற கூப்பிடுற என்ன அர்த்தம் அப்படின்னு நல்லா கேட்கிறான். அப்ப என்ன அவனுக்கு மக்காவுல உள்ளவன் அல்லாவை எந்த இடத்துல வச்சான், அல்லாவை கரெக்டா நம்பவும் செஞ்சான். அல்லாஹ் வந்து பெரிய விஷயத்துக்கு அல்ல, சின்ன விஷயத்துக்கு நல்லா டிஸ்டர்ப் பண்ண அப்படி நினைச்சிருக்கான். சின்ன விஷயத்துல சின்னாள்கிட்ட பாத்துக்கிறோம், பெரிய விஷயத்தை அல்லாட்ட கேட்போம் இருந்திருக்கிறான் அவன். இங்க அதுவாச்சும் இருக்குதா யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இது 17வது சூறாவுல 67வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இதே கருத்தை வந்து 29வது அத்தியாயத்திலையும் 65வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி கருத்தையும் இதே மாதிரி கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் அல்லாஹ் கூப்பிடுறாங்கிறத 38வது அத்தியாயத்துல 33வது வசனத்தில் சொல்கிறான். இது 6:64 சொல்கிறான். 10வது சூரா 22 சொல்கிறான். 16வது சூறாவுல 54 வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். இது எல்லாம் என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டா, பெரிய துன்பம் வந்தா அல்லாஹ் உன்னை விட்டா எனக்கு ஆள் இல்லை காப்பாத்தலாங்கிறாங்க. அல்லாஹ் காப்பாத்தணும்னு மறந்துடுறாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம இதுல என்ன விளங்குறோம், மக்காவில் இருந்தவர்கள் அல்லாஹ்வை நல்ல முறையில், இவர்கள் இப்ப சமாதியை தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்கள் எந்த மாதிரி அல்லாஹ்வை நம்புகிறார்களோ அதே மாதிரி நம்பி, இவர்கள் எந்த மாதிரி அவுலியாக்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார்களோ அதை விட அவன் ஒரு சிறப்பான முறையில் தான் அவனுடைய பிரார்த்தனை இருந்திருக்கிறது. அப்ப ஏன் இணை கற்பிச்சான்னு சொல்றவன அந்த கரெக்டா இருக்கான்லங்க, யாரா படைச்சது அல்ல, இவரும் படைச்சார் அவரும் படைச்சாருன்னா தான் இணை கற்பித்தல் வரும். அவன் தான் படைச்சான்னு கரெக்டா சொல்லி போடுறாங்க. ரிசுக்கு தர்றது யாருன்னு அல்லான்றாங்க, உன்னை படைச்சது யாருன்னு அல்லாங்கிறாங்க, மழை இறக்குறது யாருன்னு கேட்டா அல்லாங்கிறாங்க, கஷ்டமான நேரத்தில் உனக்கு யாரா வந்து கை கொடுப்பான்னு கேட்டா அதுவும் அல்லாதாங்கிறாங்க. இவ்வளவும் சொன்ன ஒருத்தனை முஸ்லிக்குன்னு சொல்லலாமா? இவ்வளவும் சொன்ன ஒருத்தனை இணை கற்பிப்பவன் காபீர் என்று நம்ம சொல்ல முடியுமா? ஆனா அல்லாஹ் காபீர்னு உங்களை சொல்றான், முஸ்லிக்குன்னு சொல்றான். என்னத்தினால சொல்றான்? அதான் மேட்ரு. என்னத்தினால சொல்றான்? அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல அதுக்கு விளக்கம் சொல்றான். அல்லாஹ் எதனால் அவர்கள் முஸ்லிக் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று கேட்டால், வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவுலியாக்களை அழைக்கிறார்கள். அப்படி அல்லாஹ் வார்த்தையை போடுறான். வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா, அவனை விட்டுவிட்டு அவுலியாக்களை அழைக்கிறார்களே, அவர்கள் சொல்கிறார்கள், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்திலே இவர்கள் எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதற்கு தான் இவர்களை வணங்குகிறோம். கடவுள் என்று எண்ணி நாங்கள் வணங்கவில்லை. நாங்க இந்த சிலை அதெல்லாம் போய் வணங்குறோம் என்று சொன்னா அது அல்லாஹ் நினைச்சா வணங்குறோம், அது வந்து ரிசுக்கு தரும் நினைச்சா வணங்குறோம், அது எங்களை படைச்சிச்சுன்னு சொல்லி நாங்க வணங்குறோம், அது மழை பெய்ய வைக்கும் சொல்லி நாங்க வணங்குறோம். இல்ல, அல்லாஹ் இருக்கான், நெசமா அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறானே, அவங்கிட்ட இவங்க எங்களை நெருக்கி வச்சிருவாங்க.
இந்த பெரியார்கள் மகான்களை நாங்க வணங்கணும்னு சொன்னா இல்லாலி யுகர்ரிபூனா இலல்லாஹி சுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்ற காரணத்திற்கு தவிர நாங்கள் இவங்களை வணங்கவில்லை. யார் சொல்றா? மக்காவில் உள்ள காபிர்னு சொல்றோமே, அபூஜஹல் சொல்லி இருக்கிறான். நாங்க இந்த பெரியார்கள் எல்லாம் வணங்குறது எதனால இல்ல, அல்லாஹ் நினைச்சு வணங்கவே இல்ல. இவங்க எல்லாம் அல்லாஹ்ட்ட வாங்கி தருவார்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்கு தான் வணங்குறோங்கிறான். அல்லாஹ் அதுக்கு தொடர்ந்து என்ன செய்யறான்? இன்னல்லாஹ யஹ்குமு பைனஹும் ஃபீமாஹும் ஃபீஹி யக்தலிஃபூன், இவர்கள் முரண்பட்டு போனார்களே இந்த விஷயத்தில் அல்லாஹ் மறுமையில சரியான தீர்ப்பளிக்க இருக்கிறான், எங்களுக்கு நெருக்கி வைக்க போறாங்களா அப்படின்னு அதை ஒரு கண்டிக்கிற விதமாக சொல்கிறான். இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார், நிராகரிக்கக்கூடிய இந்த பொய்யர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி பொய்யங்கிறான். அல்லாஹ்ட்ட நெருக்கி வைக்கிறதுக்கு ஒருத்தரை வணங்கணும்னு எவனா சொன்னானேயானால் அவன் ஒரு காபிர், அவன் பொய்யன், இவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அவன் சொன்ன மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவன் செஞ்ச மிஸ்டேக், கடவுள் விஷயத்துல என்ன மிஸ்டேக் செஞ்சான்னு கேட்டா, நம்மளை நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காக இவங்களையும் கொஞ்சம் குளிப்பாட்டிக்கிடுவோம், இவங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிடுவோம். கீழே இங்க அந்த அரசியல்வாதி மேல கொஞ்சம் லஞ்சம் கொடுக்க போனீங்கன்னா கீழே உள்ளவனையும் கொஞ்சம் கவனிச்சுக்க. பெரிய அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், கீழே அவனுக்கு சில்லறையை கொஞ்சம் போட்டு போமா. அந்த மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, அல்லாவுக்கும் பண்ணிக்கிடுவோம் இங்கிட்டும் பண்ணிக்கிறீங்க, இவர்கள் நெருக்கமாக்கி வைக்குவாரு இப்படிங்கிற ஒரு நியத்துல இவங்க இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது 39வது சூறாவுல 9வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப இதுல நீங்க என்ன வழங்குறீங்க? மக்காவுடைய காபிர் நம்பிக்கையும் இவங்களுடைய நம்பிக்கையும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? இன்னொரு வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், யாபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், தங்களுக்கு நன்மையும் செய்ய முடியாத தீமையும் செய்ய முடியாதவர்களை இவர்கள் வணங்குகிறார்கள். வணங்கிவிட்டு யகூலுன சொல்கிறார்கள், ஹாவுலாயி ஷுஃபஆஉனா இந்தல்லாஹ், இவங்க அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள், இவங்க அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சிபாரிசு ஷஃபாஅத் செய்வார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் விட்டுப்புட்டு அல்லாஹ் தான் இல்லான்னு ஒத்துக்கிட்டு வேற வேற குட்டி தெய்வங்களை வணங்குறான். ஏண்டா வணங்குறேன்னு கேட்டா, ஷுஃபஆஉனா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக இவர்கள் பரிந்து பேசுவார்கள், ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள், அதுக்கு தான் வணங்குறோம்னு சொன்ன உடனே அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுக்குறான். குல் நபியை நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, அத்து நபியூன் அல்லாஹ, அல்லாஹ்வுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களோ அல்லாஹ் கேட்கிறான். என்னிடத்தில் பரிந்து பேசுவாங்கன்னு எனக்கு பாடம் சொல்றீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அத்து நபியூன் அல்லாஹ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கிறீர்களா? பிமாலா யஅலமு ஃபி ஸமாவாத்தி வலா ஃபில் அர்தி, வானங்கள்லையும் பூமியிலையும் அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயம் இருப்பது போலவும் அதை நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், இவர்கள் இணை கற்பிப்பதை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன், தூரமானவன். இதை இணை கற்பிக்கிறான். எது இணை கற்பித்தல்ங்கிறான்? அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுவாங்கன்னு சொல்றானே, அது கோவப்பட்டு என்கிட்ட பரிந்து பேசுவாங்க, நான் உனக்கு சொல்லணும், நான் எங்க சொன்னேன் உனக்கு, இவரெல்லாம் என்கிட்ட பரிந்து பேசுவாங்கன்னு நீ எனக்கு சொல்லி தர்ற, நான்ல பரிந்து பேசுற வச்சு நான்ல முடிவு பண்ணனே, நீ எப்படி எனக்கு சொல்லி தர்ற அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இது 10வது சூறாவுல 18வது வசனத்தில் இருக்கிறது. 2 வசனம் போதும். 39வது சூறாவுல 9வது வசனம், 10வது சூறாவுல 18வது வசனத்தை படிச்சோமையானால் மக்கா காபிர்கள் கடவுள் கொள்கையில இவர்களை விட நன்றாக இருந்திருக்கிறார்கள். அவங்க செஞ்ச ஒரே பிழை என்ன? இவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்கி வைப்பார்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள். ஒன்னு நெருக்கமாக்கி வைப்பாங்க, இன்னொன்னு எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள். இதைத்தான் அவன் காரணமா சொல்லிக் கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி கூப்பிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு அவங்களுக்கு நேர்ச்சை செய்து கொண்டு எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருந்தான். இதை சொன்னவன என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அது கல்லு, இது அவுளியா, ரெண்டு ஒன்னா. அது பதில் இவ்வளவு சொன்ன பிறகு இவ்வளவு அந்த போடு போறான் அல்ல அப்படிங்கிற பிறகு ஒத்துக்கிறணுமா இல்லையா? ஆமாங்க, இவ்வளவு இந்த பெரிய தப்பு தாண்டவன, அது கல்ல கூப்பிட்டா, இது நாங்க அவுளியாவில கூப்பிடுறோம், கல்ல அவுளியா ஒன்னா அப்படிங்கிறாங்க. எங்க போய் நிக்குன்னு பாருங்களேன். கல்லா இருந்தா அவன் கூப்பிட்டது யாரு தெரியுமா? இவங்க கூப்பிடுறதுலாம் நல்லடியார்னு சொல்லவே இயலாது. அவன் கூப்பிட்டது நிறைய பேர் நல்லடியார்கள். அவங்க மக்கா காபிர் கூப்பிட்டான, அவங்க கூப்பிட்ட ஆட்கள் என்ன இருக்கு, நல்லடியார்கள் நிறைய பேர் இருந்தாங்க. யாரையெல்லாம் சிலையா வச்சிருந்தான்? மக்காவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி நேரத்தில் மக்காவுல ஜெயிச்சவனு உள்ள நுழைகிறாங்க. காபத்துல்லாவுக்குள்ள எட்டி பார்க்கறாங்க. உள்ளக சிலையெல்லாம் இருக்கிறது. அந்த சிலையில யார் சிலையெல்லாம் இருக்கிறது? இப்ராஹிம் நபி சிலை இருக்குது, இஸ்மாயில் நபியுடைய சிலை இருக்குது, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை இருக்குது. இந்த சிலையெல்லாம் பார்த்துட்டு முதல்ல இது எல்லாத்தையும் எழுதி போடு, பாட்டனார் தான் இப்ராஹிம் மார்க்கு தான் பின்பற்ற இருக்குது, சிலையை வழிபட முடியாது, தூக்கி வெளியே தூக்கி போடு என்று நினைஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் நபி சிலை
மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிலை இருந்ததாக புகாரில 3351வது ஹதீஸில் இருக்கிறது. இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி ரெண்டு பேருடைய சிலைகளும் காபாவுக்குள்ள இருந்ததாக புகாரில 1601, 3352, 4289 இந்த ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்குது? அவங்க நபிமார்களைத்தான் சிலை மாதிரி வைத்து அவங்க இப்ராஹிம் நபியே பார்த்து அல்லாஹ்வுக்கு சிலையா இருக்குன்னு கூப்பிட்டது. யாரை கூப்பிட்டான்? சிலை ஒரு அடையாளம். கபர் எப்படி ஒரு அடையாளமோ அது ஒரு சிலை ஒரு அடையாளம். ரெண்டையும் ரசூலுல்லாஹ் சமமா தான் சொன்னாங்க. அந்த அபிசீனியாவுல உம்மு சலமா உம்மு ஹபீபா ஒரு கோயில் பார்ப்பாங்க இல்லையா, அதை வர்ணிச்சு சொல்லுவாங்க இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல் என்ன செய்வாங்க? அவர்கள யாராவது ஒரு மனிதன் இறந்து விட்டானேயானால் அவனுடைய சிலையை செதுக்குவார்கள், இல்லாட்டி அவனுக்கு ஒரு கபரை கட்டுவார்கள். கட்டி விட்டு அங்கே போய் என்ன செய்வாங்க? வழிபாட்டு தலத்தை எழுப்புவார்கள். உலாய்க்கு சிராருல் ஹல்க் இந்தல்லாஹ், அவர்கள் தான் அல்லாஹ்விடத்துல மகா கெட்டவங்க என்று ஒரு ஹதீஸ் இன்னைக்கு சொன்னோம் இல்லையா. அதுல பார்க்கும் பொழுது சிலையா வச்சா என்ன, கபரா வச்சா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். அதுல மாற்றுகிறது கிடையாது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், யாராவது அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருக்கி வைக்குவாங்கன்னு ஒத்துக்கொண்டோமையானால் இப்ராஹிம் நபியை விட வேற யாருக்கு அந்த தகுதி இருக்குங்க? அல்லாஹ்விடத்தில் நம்மளை நெருக்கி வைப்பார்கள் என்று சொன்னா இப்ராஹிம் நபிக்கு மேல ஒரு தகுதி படைத்த ஒருத்தர் இருக்கிறாரா? தௌஹீதுக்கு இமாம் ஆக்குறான், இந்த மனித குலத்துக்கே இமாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தன்னுடைய ஃப்ரெண்டுங்கிறான். ஒரு ஃப்ரெண்டு தானே நெருக்கி வைக்க முடியும். அல்லாஹ் யார் நண்பர் கலீல் என்று சொல்லி இருக்கிறானோ அவர் நம்மளை நெருக்கி வைக்க முடியும். அவன் மக்கா காபீர் என்ன செய்யறான்? இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு, இப்ராஹிம் நபியே எங்களை அல்லாஹ்ட்ட கொஞ்சம் நெருக்கமாக்கி வைங்கிறான். இப்ராஹிம் நபியே கொஞ்சம் அல்லாஹ்ட்ட சொல்லி வாங்கி தாங்க, வைத்த வழியா இருக்கு, உங்களுக்கு போக்க முடியாது, அல்லாஹ்ட்ட நீங்க சொன்னா அல்லாஹ் உங்களுக்காக தருவான், அதை போக்குங்கன்னு கேட்கிறான். அதான் ஷிர்க்குங்கிறான். அல்லாஹ் எதை ஷிர்க்குங்கிறான்? இப்ராஹிம் நபியை கூப்பிட்டது ஷிர்க்குன்னா வேற நீ நாகூரார்ல எங்கிறேன், நாகூரார் அஜ்மீரார்ல என்னங்கிற ஏதாவது கணக்காக வருமா? கிட்ட தூசிக்கு பெறுவாங்களா இவங்க எல்லாம்? இப்ராஹிம் நபியோட கம்பேர் பண்ண முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபியோட நான் கீழேன்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிஞ்ச மாதிரி எனக்கு அருள் புரிய சொல்லி கேளுங்கங்கறாங்க. அத்தஹியாத்துல ஓதுறீங்கல்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இறைவா இப்ராஹிம் நபிக்கு அருள் செஞ்ச மாதிரி எங்க முகமது நபிக்கு அருள் செய்வாயாகன்னு கேட்க சொல்றாங்கன்னா யாருக்கு கூட அருள் செஞ்சிருக்கிறான்? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் அதிகமான அருள் புரிந்திருக்கிறான். அவர் மார்க்கத்தை பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு இருக்கான்னு நம்ம சொன்னோம்னா அது கல்லு, இது கபருங்கிறாங்க. கல்லு என்ன கபரு என்ன? ரெண்டு ஒண்ணு தானே. பண்ணி யாரை கூப்பிடுற? அவன் கல்லையா கூப்பிட்டான், நீ கபரையா கூப்பிட்ட, உள்ளுக்குள்ள மேட்டர் தானே அது. அதை வைத்து நீ நினைப்பது யாரை? கல்ல வச்சுக்கிட்டாலும் கூப்பிட்டது யார? இப்ராஹிம் நபியை தான் கூப்பிடுறான். நீ கபரை வச்சுக்கிட்டாலும் நீ கூப்பிடுறது யார? நாகூர்ல அடங்கி இருக்கிற சாவுல மீதுங்கிறவர் தான் நீ கூப்பிடுற. அப்ப இது நீ சாவுல மீத கூப்பிட்டா அதுக்கு பேர் முஸ்லீம் ஆகுற, இப்ராஹிம் நபியை கூப்பிட்டா காபிரா? சாவுல மீத கூப்பிட்டா முஸ்லீமா இருப்பாங்களாம். அதே காரியத்துக்காக வேண்டி இப்ராஹிம் நபியை கூப்பிட்டோம்னா நல்லா காபிருங்கிறான். இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு நெருக்கி வைங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா அப்ப நீ எல்லாம் எங்க போய் நிக்கிறது? அப்ப இதெல்லாம் சிலையா வைத்திருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு மட்டும் அவங்க சிலை வைக்கல, இன்னும் என்ன செஞ்சாங்க? மலக்குமார்களுக்கு சிலை வச்சாங்க. பேரண்டா பொய்யாக்கிட்டாங்களே தவிர அவங்க வச்சிருந்த சிலை பூரா என்ன? எல்லாம் தேவதைகள், வானவர்கள், மலாய்க்கத்து தான். மலாய்க்கு, அதாவது இந்த நபிமார்கள் சிலை வச்சாங்க. அது அல்லாம இருந்த மீதி சிலைகள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ வாழ்ந்து மறைந்த மனிதன் கிடையாது. போன வருஷம் செத்தவன், 400 வருஷம் செத்தவனத்துக்கு நீங்க வச்சுக்கிட்டு போச்சு வச்சுட்டு வணங்கிட்டு இருக்கிறீங்களே, அதை செய்யல. அவன் யாருக்கு சிலை வச்சான்? நபிமார்களுக்கு வச்சான். அதுக்கப்புறம் மலக்குக்கு வச்சு விட்டான். மலக்குங்கிறவர் என்ன? அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், கண்டிப்பா நெருக்கி வைப்பாரு, பரிந்துலாம் பேசுவார்னா இருக்குது, நமக்காக சிபாரிசு பண்ணுவார்லாம் இருக்கிறது. மலக்குகள் அவன் என்ன பண்ணிட்டான்னா, மலக்குகள் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளை. அவன் என்ன பண்ணிவிட்டான்? மலக்குகள் அல்லாஹ்வுடைய புதல்விகள். இவங்க எப்படி அல்லாஹ்வுடைய புதல்வன் ஒரு சாரார் உண்டாக்கி இருக்கிறார்களோ இது நானா சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப அஸ்மாக்கும் ரப்புக்கும் பில் பனீன், அல்லாஹ் உங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளையை தேர்ந்தெடுத்து தந்துவிட்டு வத்தகத மினல் மலாயிகத்தி இனாசா, அல்லாஹ் மட்டும் மலக்குங்கிற பொம்பளை பிள்ளையை தேர்ந்தெடுத்து கொண்டானோ? அல்லாஹ் கேட்கிறான், ஏன்டா மலக்குகளை எல்லாம் சிலையா வச்சுக்கிட்டு எனக்கு பொம்பளை பிள்ளைங்கிறியடா, இப்ப உனக்கு மட்டும் ஆம்பளை எனக்கு மட்டும் பொம்பளைன்னு கேட்கறான்ல. உனக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளையா வேணும், எனக்கு ஆம்பளை பிள்ளைய உண்டாகவா? ரெண்டு பிள்ளைங்க இல்ல அல்லாவுக்கு, அவங்களுக்கு உரைக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் கேட்கறான். அப்படி கேட்கறான். அப்ப அஸ்வாக்கும் ரப்புக்கும் பில் பனீன், உங்களுக்கு மாத்திரம் ஆம்பளை பிள்ளைகளா தேர்ந்தெடுத்து தந்து விட்டு வத்தகத மினல் மலாயிகத்தி இனாசா, மலக்குகள் என்ற பெண் குழந்தைகளை அல்லாஹ் தனக்கு ஏற்படுத்தி கொண்டானா, இன்னக்கும் தகூலுன கௌலன் அலீமா, பயங்கரமான சொல்லை சொல்கிறீர்களே, அல்லாஹ்வுக்கு போய் பொம்பளை பிள்ளைன்னு சொல்றீங்களாப்பான்னு அல்லாஹ் கேட்கிறான். இது 17வது சூறாவுல 40வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், மலக்குகளை நோக்கி கேட்பான் அல்லாஹ்,
ஹாவுலாய் ஈயாக்கும் கானு யாபுதுன், கியாமத்து நாள் எல்லாத்தையும் எழுப்பின மலக்குமாரெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு விசாரணை உண்டு. எப்படி நபிமார்களை கூப்பிட்டு எல்லாம் விசாரிப்பானோ உன்னை தான் வணங்குனாங்களாண்டு நீ தான் சொன்னியான்னு கேட்பானோ, அதே மாதிரி மலக்க கூப்பிடுவான் அல்ல. மலக்கை மக்கா காப்பீரும் ஒன்னா கூப்பிடுவான் அல்ல. அவங்க தானே மலக்க வணங்குனவங்க. மலக்க கூப்பிட்டு என்ன செய்வான், இந்த பாரு நினைக்கிறாங்கல்ல இவங்க தான் உன்னை வணங்குனாங்களா இந்த மலக்குகள்கிட்ட கேட்பான் அல்ல. அப்ப என்ன யௌம யஹ்ஷுருஹும் ஜமீஆ, இவர்கள் அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்லுவான், சும்ம யகூலு லில் மலாயிகத்தி, வானவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுவான், ஹாவுலாய் ஈயாக்கும் கானு யாபுதூன், அவர்கள் உங்களைத்தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். அவங்க சைத்தானையில வணங்கினாங்கன்றாங்க. மலக்கு அவங்கள வணங்கினா சைத்தான் வணங்குறதாங்க. மலக்குகளை வணங்கினா கூட மலக்குமார்கள் சொல்லிடுவாங்க, யாரு நீ இப்ராஹிம் நபியை வணங்கினா கூட நீ வணங்குன சைத்தானத்தாங்க. இப்ராஹிம் நபியை வணங்குற சொல்றவன் சைத்தான் தான். இப்ராஹிம் நபி சொல்ல மாட்டார் நீ நினைச்சுக்கிட்டு இப்ராஹிம் நபி வணங்குறதாக. நீ சாவுல மீது ஆண்டவரை வணங்குற நீ நினைத்துக் கொண்டிருந்தால் நீ வணங்குற சைத்தானத்தாங்க. சைத்தானா இப்படி சொல்லி தருவான். சாவுல மீது நல்லடியா இருந்தா சொல்ல மாட்டார். அவர்கள் இந்த சம்பந்தமும் கிடையாது. அதுதான் மலக்குமார்கள் அழகா பதில் சொல்லி தர்றாங்க. எங்களை வணங்கல சைத்தான் வணங்கினாங்க அப்படின்னு மலக்குகள் சொல்லுவாங்கன்னு இதுக்கு விசாரணை இருக்குங்கிற அல்ல. இது 34வது சூராவுல 40வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஜாலுல் மலாயிகத்தல்லதீனஹும் இபாதுர் ரஹ்மானி இனாதா, அல்லாவின் அடியார்களாக இருக்கக்கூடிய மலக்குகளை பொம்பளை என்று பொம்பளை பிள்ளை என்று ஆக்கிவிட்டார்கள். அல்லாவுக்கு பொம்பளை பிள்ளை என்று சொல்கிறார்கள். அஷஹிது ஹல்கஹும், அவர்களை நான் படைக்கும் போது இவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்களா? பொம்பளை பிள்ளைங்கிற நிவனை பார்த்துக்கிட்டு இருந்தான், பொம்பளையா படைச்சங்கிறத. துக்தபு ஷஹாதத்துஹும், இவர்கள் சொன்ன இந்த வாக்கு மூலம் ரெக்கார்டு பதிவு செய்யப்படுகிறது. ஓ யுஸ்அலூன், மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். இதுக்கும் கேள்வி கணக்கு இருக்கு, யாவுமாச்சுக்க அப்படின்னு 43வது சூராவுல 19வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் என்ன காட்டுகிறது? அவங்க அவங்க கல்லு நாங்க அவுளியான்னு அந்த விளையாட்டுலாம் கிடையாது. அவுளியாக்கெல்லாம் மேல பெரிய அவுளியாது. மலக்குமார்கள்ல அவுளியா இல்லாத யாராவது இருக்காங்களா? மனிதர்கள் தான் ரெண்டு விதமா இருக்கு, நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான், அல்லாவுடைய நேசர் இருப்பான் சைத்தானுடைய நேசர் இருப்பான். மலக்குமார்கள்ல சைத்தானுடைய நேசர் யாராவது இருப்பாங்களா? அவன் வணங்கின எல்லாருமே நல்லடியார்கள். மக்கா காபீர் வணங்கினா பாருங்களேன், அவன் வணங்கின அத்தனை பேர் நபிமார்களுக்கு செலவு வச்சா அவன் நல்லடியார்கள் கன்ஃபார்ம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செலவு வச்சிருக்கான், நல்லடியார் கன்ஃபார்ம். உலகத்து பெண்கள் எல்லாம் அவங்க சிறந்த பெண்மணி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான். அவங்கள தான் வணங்கினார்கள். அடுத்து மலக்குமார்களை வணங்கினாங்க. மலக்குல சைத்தான் கிடையாது, மனுஷன்ல சைத்தான்லாம் இருக்கிறான். நீ பொதிச்சு வச்சுக்கிறல எத்தனை அவுளியா எத்தனை சைத்தான் சொல்ல முடியுமா? மலக்குல ஒரு சைத்தான் இருக்குமா? அப்ப மலக்குகள் அத்தனை பேரும் யாரு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்ப 100% நல்லடியார்களாய் இருந்தவர்களை வணங்கியவர்களுக்கு தான் அவங்க அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுவார்கள் என்று சொன்னான. மலக்கு பரிந்து பேசுவார்னு சொன்னா தப்பான்னு நீ நினைப்ப, அல்லாஹ் தப்புங்கிறான். நபிமார்கள் அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுவாங்கன்னு போய் கேட்டா தப்பான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. அதைத்தான் தப்புங்கிறான்ல. அதை சொல்லதான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அதை சொன்னதுக்கு தான் அடி. அல்லாஹ் வணங்கன்னு சொன்னதுக்கு அடி, அல்லாஹ் பூசை சொன்னதுக்கு அடி. அந்த அடி உதவி எதுக்கு? எதுக்குடா இப்ராஹிம் நபியை வணங்குற? அதுக்கு தான் அடிய. எதுக்கு மலக்க வணங்குற? எதுக்கு ரசூலுல்லாஹ் அடிச்சான், சஹாபாக்கள் அடிச்சான்? மேற்றை இதனாலதான். அப்ப இந்த பேசிக்கை வணங்க எதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள்? வந்த போது எந்த மக்களை சந்தித்தார்கள்? அந்த மக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்கள்? அந்த கொள்கையில நம்ம இருக்கிறோமான்னு பார்க்கணுமா இல்லையா? அப்ப இது எந்த வகையிலையும் இவங்க சொல்லக்கூடிய வாதம் நிக்காது. பரிந்து பேசுறதுங்கிறது இது ஒரு பக்கம். சரி, கல்லு கபரு வச்சுக்கிறோம். அது சிலை இல்லாட்டி பரவாயில்லைங்கிறீல. கபரு சரியாப்ப கபரையும் தானே சொன்னாங்க மூத்தா போகும்போது. கபரை நினைஞ்சாங்க நபிமாருடைய கபர்களை மஸ்ஜிதாக்குனவர்கள் அனுத்தி இறங்குன்னு அதையும் தானே சொல்லிவிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தான் ரெண்டு சமமாக்கிட்டு போயிட்டாங்களே. அப்ப அந்த மாதிரியும் பாக்குறோம். கல்லும் சரிதான் கபரும் சரிதான். கல்லாவும் இல்லாம கபராவும் இல்லாம உசுராவே இருக்கிறார் ஈசா நபி. அவரை வணங்கினாலே முஷ்ரிக்குன்னு ஆக்கியிருக்கிறோமே. அப்புறம் என்ன நீ கபரை போய் பேசிக்கிட்டு இருக்கிற? ஈசா நபி வணங்குறான. ஈசா நபி கல்லாவா இருக்காரு? இப்ப ஈசா நபி கபர்லயா இருக்கிறாரு? அப்ப உயிரோடு உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஈசா நபியை வணங்குறதையும் நம்ம என்ன செய்யறோம்? சொல்றாங்க அவங்க எல்லாம் காபீர். யார் காபீரா? ஈசா நபியை கூப்பிடுறவன் காபீரு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டான்னு அவன் காபீரு. நீ அட்ரஸ் இல்லாதவனை கூப்பிட்டா நீ முஸ்லிமா? எப்படிங்கிற எப்படி என்னதுன்னு இதுக்கு லட்சம் மடங்கு பெற்றுள்ளது. ஈசா நபியை அழைப்பவர்கள் இவர்களை விட லட்சம் மடங்கு மேலா இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்து பெண்களிலே சிறந்த பெண்மணி அழைக்கக்கூடியவர்கள் இவர்களை விட கோடி மடங்கு மேலா இல்லையா? அப்ப நீ யார் பண்ணி சொல்லக்கூடிய இந்த மகான் உனக்கு தெரியுமா? ஏதோ சாட்சி இருக்கா, சான்று இருக்கிறதா, ஒழுங்கான வரலாறாச்சும் இருக்கிறதா? அல்லாவது உனக்கு அவங்க நல்ல யாரும் சொல்லியாவது தந்திருக்கிறானா? நீனா ஒரு ஆளை போச்சு வச்சு நீனா ஒளியா நீனா மகான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கிற? இத்து கட்டி வச்சிருக்கிறிய தவிர இதையே அல்ல அடிச்சு நொறுக்கியிருக்கான. வஹி இறங்கின காலத்தில் எதை எதிர்த்தான் அல்லாஹ்? வஹி இறங்கின காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எதிர்த்து போராடினாங்க? ஈசா நபியை வணங்குவதை எதிர்த்து போராடினார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குவதை எதிர்த்து போராடினார்கள்.
இப்ராஹிம் நபி வணங்குவதை எதிர்த்து போராடினார்கள், இஸ்மாயில் நபி வணங்குவதை எதிர்த்து போராடினார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கியதை எதிர்த்து போராடினார்கள், மலக்குமார்களை வணங்கியதை எதிர்த்து போராடினார்கள். அதைத்தானே இப்ப நம்மளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படி நீங்க ஒரு மூத்தாப்பனால போச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவங்க வாங்கி தருவாங்கிறீங்களா? எப்படி சரியா வரேன்? இவர்களுக்கெல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் கோவப்பட்டான்னு சொன்னா நீங்க சொல்ற ஆளுகளுக்கு கோவப்பட மாட்டானா? இப்படி நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சிபார்சு பண்ணுவாங்க என்கிற மேற்று தப்பு. அல்லாஹ்